ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 வந்து நம்ம 2 பார்ட்டா பார்க்க போறோம். ஒண்ணு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனதர் ஒன் வந்து ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பெர்சன், ஸ்க்யூனஸ், குவார்ட்டாசிஸ், ரிக்ரீஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அத பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன முடிஞ்சிரும் அப்படின்னாக்கா, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடியும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இத 2 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனதர் ஒண்ணு ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தி பிரசன்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, டேட்டாவ எப்படி பிரசன்ட் பண்றது. ஓகேங்களா? அந்த டேட்டாவ பிரசன்ட் பண்றதுல மொத்தம் 2 விதமான டைப், 3 விதமான டைப்ன்னு கூட சொல்லலாம். டேபுலர் பிரசன்டேஷன், டயகிராமேட்டிக் பிரசன்டேஷன், இன்னொன்னு கிராஃபிக் பிரசன்டேஷன். இந்த டயகிராமேட்டிக் பிரசன்டேஷனும், கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனும் டயகிராம் ஃபார்மட்ல இருக்கிறனால ஆர்ன்னு போட்டிருக்காங்க. மத்தபடி டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு வேற, கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் வேற அப்படின்னே பிரசன்டேஷன் வேற அப்படின்னே நம்ம சொல்லலாம். டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல ஆக்சிஸ்ல நமக்கு தேவையில்ல. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லாம் தேவையில்ல. கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு என்ன தேவைன்னாக்கா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லாம் தேவை. சரிங்களா? So the presentation of data is classified into the following 2 categories. One is tabular presentation, another one is diagrammatic presentation or graphic presentation. இதுல classification என்ன? The process of arraying the data into groups or classes according to resemblance and similarities is technically called classification. Thus, classification of data is preliminary to its tabulation. So, classification அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, டிபெண்டிங் ஆன் தி சிமிலாரிட்டிஸ் அதை பொறுத்து அந்த ஒரு டேட்டாஸை நம்ம வந்து பிரிக்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1000 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த 1000 டேட்டாஸில் சிமிலாரிட்டிஸ் ஒத்து போகிற டேட்டாஸோட நம்ம வந்து பிரித்து குரூப்பாக பிரித்து வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கிளாசிஃபிகேஷன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எடுத்துக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வந்து நம்ம பிரிக்கலாம். எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? 0ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? அப்போ லெஸ் தென் 35. தேர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் தி சிமிலாரிட்டிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா எபோவ் 60, 60 மேலே இருக்கிறவங்களாம் ஒரு குரூப். ஃபெயிலியர்ஸ்னா பிலோ 35, 35 எல்லாமே ஒரு குரூப் அப்படின்னு நம்ம குரூப்பாவோ இல்லை கிளாஸஸாவோ பிரிச்சுக்கலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், frequency distribution. The organization of data presenting to a quantitative phenomena involves the following 4 stages: a series of individual observations, discrete or ungrouped frequency distribution, grouped frequency distribution, and continuous frequency distribution. இந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணும்பொழுது எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படி? இப்போ ஒரு 100 டேட்டாஸ் இருக்குனாக்கா 100 டேட்டாஸும் அப்படியே கண்டினியூஸாக எழுதிட்டு வந்துடலாம். ஒரு செட்டைன் ஆர்டரை ஃபாலோ பண்ணி, ஒன்று அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிடலாம். இல்லை டேட்டாஸில் ரிப்பிட்டேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் வந்து 1லேருந்து 100 வரைக்கும் தான். ஆனால் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ 50 மார்க்ஸ் எடுத்தவங்க மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுமாதிரி 70 மார்க்ஸ் எடுத்தவங்க மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ மார்க்ஸு, அந்த மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியும் நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணலாம். அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சிலேயே டிஸ்ட்ரிபியூஷன்லேயே குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் இருக்குது. பின்னாடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மெட்டில் அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எழுதலாம். அரே. Arraying the given data is an ascending or descending order of magnitude is called arraying of data. ஸோ அரே அப்படின்னாக்கா சிம்பிளாக டேட்டாஸை அப்படியே கிவன் டேட்டாஸ், நான் இப்போ 1000 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கனாக்கா அந்த 1000 டேட்டாஸையும் அப்படியே எழுதுகிறோம். அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதுகிறோம் அப்படின்னாக்கா அதை தான் என்னென்னு சொல்கிறோம்னாக்கா அரே அப்படின்னு சொல்கிறோம். A tabular arrangement of raw data by a certain number of classes and the number of items called frequency. Certain number of classes and the number of items belonging to each classes is termed as the frequency distribution. இப்போ நம்ம மார்க்ஸே எடுத்துக்கலாம். மார்க்ஸ் எடுத்துக்கிறோம். மார்க்ஸ் எடுக்கிறதாக்கா நம்ம 0லேருந்து 100 வரைக்கும் தான் மார்க் எடுக்கலாம்னாக்கா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 0 to 10, 11 to 20, 21 to 30 and so on, 91 to 100
0லேருந்து 100க்குள்ள 2 ஸ்டூடண்ட்ஸ் மார்க் எடுத்திருக்காங்க. 11லேருந்து 20க்குள்ள ஒருத்தர் இருக்காங்க. 20 to 30ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 91 to 100ல 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படின்னு நம்ம அந்த மார்க்ஸ் வச்சு மார்க்ஸ் கிளாஸஸ் அப்புறம் அந்த கிளாஸ்க்குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரிங்களா? அதான் the tabular arrangement of raw data by a certain number of classes and the number of items belongs to the each class is termed as frequency distribution. So this is the one of the example of frequency distribution. அந்த frequency distributionல எப்படியெல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா discrete frequency distribution and continuous frequency distribution, grouped frequency distribution. Discrete frequency distribution அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலாம். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் அண்டு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 2, 4, 6, 8 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 அப்படிங்கிற டேட்டா ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 4ங்கிற டேட்டா வந்து ஒரு 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 6ங்கிற டேட்டா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. 8ங்கிற டேட்டா 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி எழுதணும்னாக்கா இது discrete frequency distribution சொல்லலாம், இல்லை ungrouped frequency distribution அப்படின்னு சொல்லலாம். அடுத்து grouped frequency distribution. இந்த grouped frequency distributionக்கும் continuous frequency distributionக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, அப்போ நம்ம ஏற்கனவே இந்த எழுதிய காமிச்சிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து grouped frequency distribution தான். பட் இது வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா continuous frequency distribution கிடையாது. continuous frequency distributionனா இதோட இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இங்கே 20னாக்கா இங்கே என்ன வரணும் 20 வரணும். இங்கே 30னாக்கா நெக்ஸ்ட் சக்ஸஸராக என்ன வரணும்னாக்கா 30 தான் வரணும். அந்த மாதிரி எழுதினா தான் அது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து எண்டு வேல்யூவும் செகண்ட் கிளாஸில் வந்து இனிஷியல் வேல்யூவும் ஈக்குவலாக இல்லாத மாதிரி எழுதணும்னாக்கா அதை வந்து சிம்பிளாக என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஃபஸ்ட் கிளாஸோட எண்ட் வேல்யூஸ் செகண்ட் கிளாஸோட இனிஷியல் வேல்யூவும் கோயின்சைட் ஆகிற மாதிரி எல்லா சக்ஸஸர் கிளாஸஸ் எல்லாத்தையும் எழுதுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இட்ஸ் ஆல். Discrete frequency distribution contains two columns. Discrete frequency ஒன்று வந்து value of the variable, இன்னொன்று frequency. That's all. The first column we place all the possible values of the variable. In the second column we place the number of times corresponds to the each value of the first column occurs. So the discrete frequency distribution. Up next grouped frequency distribution. If the data values are distributed into groups or classes or categories along with the frequencies is known as grouped frequency distribution. அப்போ கிளாஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதான் grouped frequency distribution. கிளாஸ்னா என்ன அதில்? If the observation of the data set are divided into groups and the groups are bounded by limits, then each group is called class. 0 to 10, 20, 0 to 10, 11 to 20 அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிளாஸ்ன்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். கிளாஸ் லிமிட்ஸ் அதில் அப்போ ரைட் எண்டு பாயிண்ட் வந்து அப்பர் லிமிட்னு சொல்லுவோம், லெஃப்ட் எண்டு பாயிண்ட் வந்து லோயர் லிமிட்னு சொல்லுவோம். த n values of the classes are called class limits. The smaller value of the class limits is called lower limit and the larger value is called upper limit. Width of the class, அந்த கிளாஸுக்கு width அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா the difference between the upper limit and the lower limit of the class interval is called the class interval is called the width of the class. Continuous frequency distribution. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு. The difference between the upper limit and the lower limit is called the class interval length. That means is called length of class interval அப்படின்னு போட்டுக்கலாம். So width of class interval, length of class interval அப்படின்னு சொல்லிக்கலாம். So length of class அப்படின்னு எழுதிக்கலாம். is called class interval இருக்குது, அதுக்கு பதிலா length of class அப்படின்னு எழுதிக்கங்க. Continuous frequency distribution. Consider a grouped frequency distribution if we take the class in such a way that there is no gap between successive classes, then the grouped frequency distribution is called continuous frequency distribution. So there is no gap அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0 to 10, 10 to 20, 20 to 30 அந்த மாதிரி கேப் பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இதில் கேப்பே கிடையாது, ஒவ்வொரு கிளாஸுக்கும் கேப்பே கிடையாது. ஏற்கனவே பிரிச்சதில் கேப் இருக்குது. என்ன கேப் இருக்குன்னு கேட்டினாக்கா இங்கே வந்து 20, 10, இங்கே 11. அப்போ 10லேருந்து 11க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறோம் அப்படின்னாக்கா 10.5, 10.6 அப்படின்லாம் சொல்கிறோம்னாக்கா அந்த நம்பர்லாம் இதில் எந்த ஒரு கிளாஸ்லையுமே இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸுக்கும் அதோட சக்ஸஸர் கிளாஸுக்கும் நமக்கு என்ன இருக்குது, இடையில கேப் இருக்குது. இங்கே வந்து கேப் இல்லை. கேப் இல்லாமல் எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸுக்கும் அதோட சக்ஸஸர் கிளாஸுக்கும் கேப் இல்லாமல் எழுதுகிற
கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு மார்க் வச்சிருக்கோம். அத வந்து நம்ம டேபுலர் ஃபார்மட்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். எத்தன கிளாஸஸ் வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒருத்தவங்க சொல்றாங்க. ஸ்ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் தி frequency distribution is obtained by the formula k is equal to 1 plus 3.322 log n to the base 10. nங்கிறது total number of observation. இப்போ n வேல்யூ 100, 1000, 50 அப்படின்லாம் கொடுத்தாக்கா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். வேர் k is the number of class intervals and n is the total frequency. The value obtained in equation number 1 is rounded to the next integer. ஸோ இப்போ இதில் k வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது k வேல்யூ வந்து இன்டிஜராக இருக்குங்கிற அவசியம் இல்லை. பட் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எத்தனை கிளாஸ் இன்டர்வல்ஸ் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா இன்டிஜர்ஸ் தான் சொல்லி ஆகணும். அப்போ என்ன பண்ணுற சொன்னாங்கன்னாக்கா ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் n ஈக்குவல் டு 10 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கனாக்கா லாக் 10 கண்டுபிடிச்சினாக்கா ஆன்சர் லாக் 10 டு தி பெஸ்ட் ஆன்சர் 1 தான். ஸோ 1 into 3.322 ஆன்சர் என்ன வந்துருன்னு கேட்டாக்கா 3.322 தான். அதோட ஒரு 1 ஆட் பண்ணினாக்கா 4.322 அப்படின்னு வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் 4. ஸோ n ஈக்குவல் டு 100 எடுத்துக்கிட்டாக்கா அந்த லாக் வேல்யூ 10 வந்துடும். அந்த 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் 3.322 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 7.644. ஸோ அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கனாக்கா கிடைக்கிற ஆன்சர் வந்து 8. ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுவும் டிஆர்பி கொஷின்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ்க்கு ஃபார்முலா சொல்லியாச்சு. இந்த n வேல்யூஸுக்குலாம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்ன வரும் அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. சரி, ஒன்ஸ் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் டிசைட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சைஸை டிசைட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இஃப் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இஸ் known, then we can find out the size of the class intervals. So size of the class intervals is inversely proportional to the number of classes. இதில் சைஸ் ஆஃப் தி லெட் நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் இல்லை சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் நம்ம என்ன லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேன்னு கொடுத்துக்கலாம். ஸோ லெட் நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல் இஸ் ஈக்குவல் டு கே. லெட் சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? கிளாஸ் இன்டர்வலோட வித் அதான் சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல். ஸோ வித் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் ஐ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரேஞ்ச் பை நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஆல்ரெடி கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்னது 1 + 3.322 log n to the base 10. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ ரேஞ்ச் பை நம்பர் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல்ஸ் கிடச்சிரும். The length of the class interval should not be greater than 1/4 of the estimated population standard deviation. That is, sigma cap is the estimated population standard deviation. Then I is less than or equal to sigma by 4. Sigma cap by 4. கிளாஸ் இன்டர்வலோட லெங்த் வந்து எதை விட கம்மியாக இருக்கக்கூடாது. எஸ்டிமேட்டட் 1/4 ஆஃப் தி எஸ்டிமேட்டோட பாப்புலேஷன் டிவியேஷனோட கம்மியாக இருக்கக்கூடாது. The class interval should not be greater than, பெருசா இருக்கக்கூடாது. The length of the class interval should not be greater than 1/4 of the estimated population standard deviation. அப்போ சிக்மா கேப் பை 4 ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம் length of the class interval. So that is sigma cap by 4 is equal to A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா the minimum number of classes எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? K is equal to range by A. ஏற்கனவே இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலா போய் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து இங்கே கேன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ கே லெஃப்ட் சைடு போயிட்டுனாக்கா டினாமினேட்டரில் ஐ வரும். ஐ தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஐ அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இஸ் K is equal to range by A. What is A? A is equal to sigma cap by 4. Type of class interval. Inclusive type classes. The classes in which both the upper and lower limits are included in the classes are called inclusive classes. So நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த டேபிளில் கிளாஸஸாக பிரிக்கும் பொழுது அந்த கிளாஸஸில்
லோயர் லிமிட், அப்பர் லிமிட் ரெண்டுமே அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுதணும்னாக்கா, அதை வந்து என்னன்னு சொல்றோம்னாக்கா, இன்க்ளூசிவ் டைப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸஸ். The class in which upper limits are excluded from the respective classes and are included in the immediate next classes are termed as the inclusive classes. So, it's called the exclusive classes. Inclusive classes na என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, லோயர் லிமிட், அப்பர் லிமிட் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அந்த இன்டர்வல்ல. அப்படின்னாக்கா அது வந்து இன்க்ளூசிவ் கிளாஸ் டைப்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ் டைப் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, அப்பர் லிமிட் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் அது வந்து சக்சஸர் கிளாஸஸில் அது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். அப்படி இருந்ததுனாக்கா அதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, கிளாஸஸ் எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இன்க்ளூசிவ் கிளாஸ் டைப்னா அப்பர் அண்ட் லோயர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்னாக்கா அப்பர் லிமிட் இல்லாத மாதிரி. அப்படின்னாக்கா 0 to சிம்பிளாக ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா 0 to க்ளோஸ்டு 0 ஓப்பன் 10. இப்போ அப்பர் எண்ட் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து அந்த 10 இங்கே கொண்டு வந்துடணும். 10 to 20 இது இருக்காது. நெக்ஸ்ட் கிளாஸில் 20 கொண்டு வந்துடணும். 20 to 30 இந்த மாதிரி செமி க்ளோஸ்டு ஓப்பன் எண்ட் மூலயமா நம்ம எழுதி காமிக்கலாம் எதை எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸை. கிளாஸ் பவுண்டரிஸ். In a grouped frequency distribution, there are gap between the upper limit of any class and the lower limit of the succeeding class. There is need to convert the data into continuous distribution by applying correction for continuity. For applying correction for continuity for determining new classes of exclusive type. The upper and lower class limits of the new exclusive type called class boundaries. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு என்னவா இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டினியூஸாக இல்லை. ஸோ கண்டினியூஸாக மாற்றுறதுக்காக வேண்டி சில கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம் சரிங்களா. அந்த கரெக்ஷன் பண்ண பிறகு கிடைக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு, கரெக்ஷன் பண்ண பிறகு கிடைக்க கிளாஸஸில் உள்ள அப்பர் அண்ட் லோயர் லிமிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கிளாஸ் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ if D is the gap between upper limit of any class and the lower limit of the succeeding class, the class boundaries for any class are then given by upper class boundary is equal to upper class limit plus half into D, and the lower class boundary is equal to lower class limit minus half into D. Here D by 2 is called the correction factor. Dங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், கேப் பிட்வீன் தி அப்பர் லிமிட் ஆஃப் எனி கிளாஸ் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் தி சக்சஸர் கிளாஸ். இப்போ இதை புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா இப்படி எடுத்துக்கலாமே. 0 to 10, 11 to 20, 21 to 30 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. இதை நான் வந்து கண்டினியூஸாக மாற்றுறதுக்காண்டி நான் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்கணும். டிங்கிறது என்ன இங்கே நான் சொல்லியிருக்கேன், கேப் பிட்வீன் தி அப்பர் லிமிட் ஆஃப் எனி கிளாஸ் அண்ட் லோவர் லிமிட் சக்சஸர் கிளாஸ். ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் தி கிளாஸ், லோயர் லிமிட் ஆஃப் தி சக்சஸர் கிளாஸ், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா டின்னு எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 11 minus 10 is equal to 1. இதுதான் டி வேல்யூ. ஓகேங்களா. இந்த டி வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். டி வேல்யூ டி பை 2 அப்படின்னு போட்டோம்னாக்கா 1/2ங்களா. 1/2னா ஆன்சர் என்ன, 0.5. இந்த 0.5ஐ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணிக்கணும். எல்லா கிளாஸ்லையும் அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணிக்கணும். அந்த 0.5ஐ எல்லா கிளாஸ்லையும் லோயர் லிமிட்டோட மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இது இந்த கிளாஸ் எப்படி மாறிவிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -0.5 to 10.5, 10.5 to 20.5 அண்ட் இதில் 0.5ஐ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னாக்கா 20.5 to 30.5. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா அப்பர் கிளாஸ் பவுண்டரி, லோயர் கிளாஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஸாக இல்லை, அதை கண்டினியூஸாக மாற்றுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னாக்கா கிளாஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருப்பி ஒன்ஸ் அகைன் அந்த கிளாஸ் பவுண்டரிஸை ரீட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. In a grouped frequency distribution, there are gap between the upper limit of any class and the lower limit of the succeeding class. There is need to convert the data into
continuous distribution by applying a correction for continuity for determining new classes of exclusive type. The upper and lower class limits of the new exclusive type classes are called the class boundary. அப்போ கிளாஸ் பவுண்டரிஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த d/2 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னாக்கா எப்போதுமே கிளாஸ்னாக்கா இங்கே என்ன இப்போ ரைட் சைடில் 0.5 ஆட் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடில் 0.5 மைனஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இங்கே கரெக்ஷன் ஃபேக்டருங்கிறது என்னத்தை சொல்கிறாங்கனாக்கா அப்பர் லிமிட் ஆஃப் தி எனி கிளாஸ் அண்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்பர் லிமிட் ஆஃப் தி எனி கிளாஸ் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் தி சக்சஸர் கிளாஸ், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தான் டின்னு எடுத்துக்கிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அந்த டேர்ம் தான் எல்லா கிளாஸ்ன்றவர்களையும் அப்பர் லிமிட்டோட ஆட் பண்ணுறோம், லோயர் லிமிட்டோட மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ டிஃபரன்ஸ் வந்து நான் 2 இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்பர் கிளாஸில் 1 ஆட் பண்ணணும், லோயர் கிளாஸில் 1 மைனஸ் பண்ணணும். அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டேட்டாவை நம்ம எழுதியிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ மிட் வேல்யூ ஆஃப் தி கிளாஸ். ஸோ மிட் வேல்யூ ஆஃப் தி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 1/2 லோயர் கிளாஸ் லிமிட் ப்ளஸ் அப்பர் கிளாஸ் லிமிட். இல்லை அதை வந்து கண்டினியூஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டினியூஸாக மாற்றின பிறகு எப்படி எடுத்துக்கணும், 1/2 லோயர் கிளாஸ் பவுண்டரி ப்ளஸ் அப்பர் கிளாஸ் பவுண்டரி. ஓப்பன் எண்டு கிளாஸ். ஓப்பன் எண்டு கிளாஸ்னா என்ன? The classification is termed as open-end classes if the lower limit of the first class or the upper limit of the last class are not specified, and such class in which one of the limits is missing are called open-end class. இப்போ நான் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸை பிரிக்கிறேன் பாருங்க. எப்படி ஒரு டேட்டா கொடுக்குறேன், டேட்டா பிரிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா less than 35 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 35 to 40, 41 to 50, 51 to 60, greater than 60 அப்படின்னு பிரிக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் பிரித்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஓப்பன் எண்ட் கிளாஸ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலில் அப்பர் லிமிட் மட்டும் தான் இருக்குது, லோயர் லிமிட் கொடுக்கல. லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வலில் லோயர் லிமிட் மட்டும் தான் இருக்குது, என்ன கொடுக்கலன்னு கேட்டிங்கனாக்கா அப்பர் லிமிட் கொடுக்கல. இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல்ஸ் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் எண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கலாம். அது என்னன்னு சொல்லலாம்னாக்கா லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா அந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூஸை அப்படியே கண்டினியூஸாக அப்படியே ஆட் பண்ணிட்டு எழுதிட்டே வந்துட்டே இருக்கணும். மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா அந்த டோட்டல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து கிவன் ஃப்ரீக்வன்சிஸை கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு எழுதிட்டே வரணும். அதான் மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நம்ம அந்த லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலாம் பேஸ் பண்ணிலாம் நம்ம மீடியன்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும். லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறலாம். ஸோ லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபார் எனி வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் இஸ் அப்டைன்ட் அண்ட் ஆடிங் சக்ஸசிவ்லி தி ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் தி all previous values including the frequency of the variable against which the total are written, provided the values are arranged in ascending order of magnitude. ஆமாம், சக்ஸசிவாக ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ஆர்டர் வந்து என்ன ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். அப்படியே மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. The more than cumulative frequency is obtained similarly by finding the cumulative total of frequencies starting from the highest value of the variable to the lowest value. ஸோ அப்படியே அந்த குமுலேட்டிவை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறது. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டோட்டல் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த லோயஸ்ட் வேல்யூஸ் அப்படியே கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படியே மைனஸ் பண்ணிட்டு எழுதிட்டு வந்தோம்னாக்கா அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள். அந்த டேபிள் என்னக்கா பைவேரியேட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டேபிள் எப்படி இருக்கும். இப்போ பைவேரியேட்னாக்கா அந்த வேர்டில் மீனிங் இருக்குது. பைனா 2 அப்படின்னு 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ பைவேரியேட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா 2 வேரியபிள் கொடுத்து அந்த 2 வேரியபிளுக்கும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்து டேபிள் எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ தனித்தனி டேபிளாக போடுறது போல் ரெண்டுத்தையும் ஒன்றா போடுறது. சரிங்களா? இன்னொன்று இதை ரெண்டு வேரியபிள்ஸ், ஒன்று வந்து எக்ஸ் சீரீஸ்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று ஒய் சீரீஸ்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? எக்ஸ் சீரீஸோட கிளாஸஸ். ஸோ எக்ஸ் சீரீஸோட கிளாஸ் வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு எடுத்துக்கலாமே.
அதோட மிட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அதோட மிட் வேல்யூஸ் x1, x2 and so on xn. அதேமாரி y சீரிஸோட கிளாஸஸ் 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். அதோட மிட் வேல்யூஸ் எல்லாமே y1, y2 up to etc. y1 அப்படின்னு எழுதிக்கிங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி எழுத போகிறோம். இந்த இடத்துல உள்ள ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் வேல்யூ x1ம் y வேல்யூ y1 இருக்கிற நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அதான் இந்த இடத்துல எழுதுவோம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு டேட்டா எழுத போகிறோம். இந்த இடத்துல எழுத போகிற ஃப்ரீக்வன்சி என்னன்னாக்கா எக்ஸ் வேல்யூ x2னும் ஒய் வேல்யூ y2னும் இருக்கிற நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இதுதான். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிளாஸஸ்லாம் இல்லாமல் எக்ஸ் சீரிஸ் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா இந்த டோட்டலாக ஒரு கிளாஸஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டோட்டலாக ஒரு 100 கிளாஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ் சீரிஸ் இருந்து என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒய் சீரிஸ் வந்து மார்க்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மார்க்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ x1 வேல்யூ வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா x1 வேல்யூ 35ல் நான் 40ல் ஆரம்பிச்சிக்கிறேன். x1 வேல்யூ 40, y1 வேல்யூ வந்து 40ல் ஆரம்பிச்சிக்கிறேன். அப்போ மேக்ஸில் 40 மார்க்ஸும் ஃபிசிக்ஸில் 40 மார்க்ஸும் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கலாமா? அடுத்து x2 வேல்யூ வந்து 41 அப்படின்னதோட இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம்? மேத்தமேட்டிக்ஸில் 41 மார்க்ஸும் சயின்ஸில் 40 மார்க்ஸும் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதிக்கணும். அதேமாரி இந்த மாதிரி இந்த டேட்டாஸை பூரா எழுதிக்கிறோம். எழுதணும்னாக்கா அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைவேரியட் கிளாஸ். ஸோ அப்போ இந்த டேட்டாவை பூரா இந்த இடத்துல ஆட் பண்ணி இந்த இடத்துல எழுதுகிறோம் அப்படின்னாக்கா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே உள்ள நம்பர் 40ங்கிறது என்னன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சயின்ஸில் 40 மார்க்ஸில். ஸோ சயின்ஸில் 40 மார்க்ஸ் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டேட்டாவை பூரா ஆட் பண்ணி இங்கே வர ஃப்ரீக்வன்சி தான். இங்கே உள்ள ஃப்ரீக்வன்சி எதை குறிக்குனாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் 40 மார்க்ஸ் இன் சயின்ஸ். அதுமாரி இந்த இடம் வந்து 41 அப்படின்னாக்கா இங்கே இந்த இடத்துல உள்ள எல்லா டேட்டாவும் எழுதி இந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி வருங்களா? அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சயின்ஸில் 42 to 41 மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல காமிக்கும். அதுமாரி இப்படி இங்கே இந்த பக்கம் காலத்து வெர்டிகலாக உள்ள எல்லா டேட்டாவை ஆட் பண்ணி எழுதிங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா மேத்தமேட்டிக்ஸில் 40 மார்க்ஸ் எடுத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் இங்கே எஃப்எக்ஸ். சரிங்களா? ஸோ பர்டிகுலர் வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் வேல்யூட மீனிங் என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த காலம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் 40 மார்க்ஸ், ஃபிசிக்ஸில் 40 மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த பைவேரியட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனோட மீனிங். சரிங்களா? அந்த பைவேரியட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, ரைட். இதில் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? இப்போ நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா? என்னது மேத்தமெட்டிக்ஸில் 40 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் 41 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் 40 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு, மேத்தமெட்டிக்ஸில் 41 மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் அதை எப்படி எடுத்து எழுதுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், the frequency distribution of the values of the variable x together with their frequency total are given by fx in the above table is called marginal frequency distribution. So மேத்தமெட்டிக்ஸ் மார்க் 40ல் ஆரம்பிச்சு 100 வரைக்கும் எழுதிக்கிங்க. அதோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி அப்படியே எடுத்து செகண்ட் காலத்தில் எழுதுங்க. அதுதான் மார்ஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ். அதேமாதிரி மார்ஜினல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒய்ன்னு என்னன்னாக்கா ஒய் வந்து சயின்ஸ்னு எடுத்துக்கினாக்கா சயின்ஸில் உள்ள மார்க்ஸு அந்த மார்க்ஸுக்கு எடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்படியே எடுத்து எழுதணும்னாக்கா அதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். The conditional frequency distribution of x for a given value y is obtained by the value of x together with their frequencies corresponding to fixed value of y. ஸோ கண்டிஷனல்னாக்கா எக்ஸ் ஒய் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு பார்க்கறது. ஸோ இந்த ஒரு டேபிள் இதுக்கு ஒரு சம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் என்ன, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் என்ன, கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதுக்கு கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதை பற்றியான தெளிவான ஐடியா கிடைக்கும். எங்கே சார் ஏன் இதெல்லாம் இங்கே முன்னாடியே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாவில் இதெல்லாம் வருது. சரிங்களா? இதை நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டாக்காலும் பின்னாடி வந்து உங்களுக்கு இதை அப்படியே பின்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அந்த இடத்துல படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கோம்?
இந்த இடம் வந்து ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். இது வரைக்கும் குடுத்த தியரிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். இந்த மாரி எக்ஸாம்ல வருமானலாம் தயவு செய்து கேட்றாதீங்க. இது வந்து பின்னாடி தியரி பார்ட்டுக்கு நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Prepare a bivariate frequency distribution for the following data of 20 students. ஸோ 20 ஸ்டூடண்ட்ஸோட லா மார்க்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸோட லா மார்க்ஸ். ஸோ என்னென்ன 10, 11 மார்க்ஸ் இன் லா, மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டினாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து லாவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஸ்டூடெண்ட் லாவில் எவ்வளவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளவு, தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாவில் எவ்வளவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளவு அப்படின்னு மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக எழுத முடியல அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா 2 ரோவாக எழுதியிருக்கேன் சரிங்களா. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன், ஃபைண்ட் தி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் இன் லா அண்ட் மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ எக்ஸை வந்து மார்க்ஸ் இன் லான்னு எடுத்துக்கங்க, ஒய்யை வந்து மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கங்க. அப்போனா என்ன கண்டுபிடிக்கணும், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். ரைட் ஓகே. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி மார்க்ஸ் இன் லா வென் மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் 23 அண்ட் conditional distribution of marks in statistics when marks in law is 12. ஸோ இப்போ நான் வந்து பைவேரியட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் போட போகிறேன். அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டினாக்கா மார்க்ஸ் இன் லா, ஒய்ங்கிறது மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் இன் லா பார்க்கும் பொழுது அந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாவோட மார்க்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு கேட்டினாக்கா 10லேருந்து 14 முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நான் டேரெக்டாகவே அந்த அப்சர்வேஷன் எழுதிடலாம், இன்டர்வல்லாம் எனக்கு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மார்க்ஸ் இன் லா என்னென்ன வருது அப்படின்னு கேட்டாக்கா 10, 11, 12, 13, 14 வரைக்கும் வருது. அதை எக்ஸுங்கிற வேரியபிள் எடுத்து அதெல்லாம் நோட் பண்ணியாச்சு. சரி ரைட் ஓகே. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் பார்க்கும்பொழுது இந்த டேட்டாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் எதில் ஆரம்பிக்குது, 21ல் ஆரம்பிக்குது சரிங்களா. இங்கே 21ல் ஆரம்பித்து எது வரைக்கும் முடியுது அப்படின்னு கேட்டினாக்கா 29 வரைக்கும், 29 இல்லை 24 தான் ஃபர்ஸ்ட் டேட்டாவில் மிஸ்டேக் இருக்குது சரிங்களா. ரைட் ஓகே, அது 29 இல்லை அது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் எதில் ஆரம்பிச்சு எதில் முடியுதுனாக்கா 20ல் ஆரம்பிச்சு 24ல் முடியுது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் 22, 21, 20, 21, 22, 24 எழுதியாச்சு. ஸோ அப்போ இந்த 1 அப்படிங்கிற டேட்டாவோட மீனிங் என்ன, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்டு மார்க்ஸ் இன் லா இஸ் 10 அண்ட் மார்க் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் 20. லாவில் 10 மார்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 20 மார்க்ஸும் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1. லாவில் 12 மார்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 20 மார்க்ஸும் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1. அப்போ இதை பூரா ஆட் பண்ணி இங்கே 2ன்னு போட்டிருக்கோமா, இந்த 2ஓட மீனிங் என்ன, இந்த 2ஓட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டோட்டலாக 2 மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2. இந்த 5ஓட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாவில் 10 மார்க்ஸ் எடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5. அப்போ எக்ஸ் வேல்யூஸ் 10, 11, 12, 13, 14 அதோட ஃப்ரீக்வன்சிஸ் 5, 4, 5, 2, 5, 4, 5, 3, 3 எழுதணும்னாக்கா இதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லா. அப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன வரும் அப்படின்னு பாருங்க, இங்கே உள்ள வேல்யூஸை ஒய் வேல்யூஸை எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ் இதை எழுதிட்டிங்கனாக்கா அதான் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதியாச்சு. பாருங்க, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் எழுதியாச்சு, எக்ஸ் வேல்யூஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸ். அதுமாதிரி மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய்யும் எழுதியாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கேன்னாக்கா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 23. ஸோ கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா எக்ஸ் வேல்யூஸ் எடுத்து எழுதிருங்க. எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 10, 11, 12, 13, 14 இதான் எக்ஸோட வேல்யூஸ். ஒய் வேல்யூ 23 இருக்கிறப்ப எக்ஸ் வேல்யூஸ் என்ன வருது, இந்த ரோவை பாருங்க, இந்த ரோ வேல்யூஸ் அப்படி எடுத்து எழுதிருங்க, அவ்வளோதான். ஸோ 2, 1, 2, 0, 1 எழுதியாச்சு. இதான் conditional distribution of x when y is equal to 23. y is equal to 23 இருக்கிற ரோக்குள்ள என்னென்ன எக்ஸ் வேல்யூஸ்லாம் இருக்கோ, என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் வருதோ அந்த ஃப்ரீக்வன்சிலாம் எடுத்து எழுதினீங்கனாக்கா முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல். அடுத்து கண்டிஷனல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y when x equal to 12. எக்ஸ் வேல்யூ 12 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. எக்ஸ் வேல்யூ 12 இந்த இடத்துல இருக்குங்களா. அப்போ எக்ஸ் வேல்யூ 12 ஃபிக்ஸ்டு. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய்யில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து எழுதுறீங்க. 1, 1, 1, 2, 0வா எழுதியாச்சு பாருங்க. 1, 1, 1, 2, 0 இதுதான் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் y when x is equal to 12. ஸோ அப்போ நம்ம இதில் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
ஒரு டேட்டா கொடுத்தாக்கா அந்த டேட்டாவை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நான் அந்த கிளாஸாக எடுத்து முடிச்சிருக்கேன். எப்படி கிளாஸ் பண்ணலாம், அன்குரூப்டு டேட்டா, ஜஸ்ட் ரா டேட்டா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது. அதுக்கப்புறம் வேற என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டேட்டா வேல்யூ அதுக்கான கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ரிப்பீட்டட், அதான் ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி எழுதுறது, அதான் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் அதுக்கப்புறம் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கிளாஸஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த கிளாஸஸில் எண்டு பாயிண்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸும் அதுக்கு சக்சஸர் கிளாஸோட இனிஷியல் பாயிண்ட்டும் லோயர் லிமிட்டும் எப்படி இருக்கணும் அவசியம் இல்லை, ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி அதே எண்ட் பாயிண்டோட ஒவ்வொரு எல்லா கிளாஸ்லையுமே அப்பர் லிமிட்டும் அதுக்கு சக்சஸர் கிளாஸோட லோயர் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸை பிரித்தோம்னா அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. அந்த மாதிரி நம்ம குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது, ஆனால் அது கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லை அப்படின்னாக்கா அதை கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு சில வேலை செய்கிறோம். சரிங்களா? அதான் டி அப்படின்லாம் கண்டுபிடிச்சி D/2 கரெக்ஷன்லாம் போட்டு D/2வை அப்பர் லிமிட்டில் ஆட் பண்ணணும், லோயர் லிமிட்டில் மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி மைனஸ் பண்ணி நம்ம என்ன மாற்றுவோம், அந்த டிஸ்ட்ரிபியூஷனை கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றுவோம். அதை பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்தாச்சு. ஒரு 100 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, டேபிள் போட்டு நான் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா எத்தனை கிளாஸாக பிரித்தா டேபிள் போடுறது நமக்கு பெட்டராக இருக்கும். என்னது, இப்போ 1000 டேட்டாஸ் கொடுத்தாச்சு அப்படின்னாக்கா டேபிள் வந்து நான் கிளாஸஸ் வந்து 5 கிளாஸ் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குமா, 10 கிளாஸ் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குமா, 15 கிளாஸ் வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குமா அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா என்ன, எத்தனை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் அப்ளை பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டனாக்கா அதான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணியே நம்மளால எதை கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னாக்கா சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வலையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் டேபுலேஷனுக்கு கிளாசிஃபிகேஷன் இல்லை ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா இன் டேபுலர் ஃபார்மெட்டில் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். இந்த டயக்ராம் கிராஃபிக்கல் மெத்தட்னாக்கா எல்லாத்தையும் எழுதிட்டு உட்காந்தோம்னாக்கா அதுவே கிட்டத்தட்ட ரொம்ப நம்பர் ஆஃப் பேஜஸ் ஜாஸ்தியாக போகுது. அதனால் அதை நான் புக்கிலேருந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் நான் தனியாக போட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு எது மட்டும் மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா அந்த டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷனும் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனும் மிஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அது மட்டும் தனியாக நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அதை எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக வீடியோஸ் போட்டுறேன்.